Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 27 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சண்டேங்க. அப்படியே போயிட்டு இருக்குங்க. நமக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு சண்டே மண்டே எல்லாமே ஒரே டே தான். சோ அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் காலையில எந்திரிக்கும் போது ரிலாக்ஸா எந்திரிப்போம். அவ்வளவுதான். மத்தபடி எந்த இதுவுமே கிடையாதுங்க. அதே சமையல் அதே இது அப்படிதான் போயிட்டே இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு. இருந்தாலுமே நமக்கு அதுக்கு ஈட ஏதாவது ஒரு வேலை இருக்கும். சோ அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படிதாங்க போயிட்டு இருக்குது. 27 டே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வியூஸ்மே என்னமோ ரொம்ப கம்மியா தாங்க போயிட்டு இருக்குது. அது போக நம்ம ஒரு விஷயம் டஃப் எடுத்து பண்றோம், நிறைய பேருக்கு அது போய் சேருதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மனசுக்குமே நமக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். போக போக தெரிஞ்சுக்கிட்டே போனா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, 10 நாள் நல்லா போகும். அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கே போர் அடிச்சிருதா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் அவங்க பண்றதை விட்டுறாங்களா என்னன்னே எனக்கு புரியல. சோ நமக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப டவுன் ஆகுது, என்னடா அப்படின்ற மாதிரி. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டே vlog தாங்க. நல்லா ஒரு மட்டன் அப்புறம் ஈரல் இதெல்லாமே பண்ணிட்டு எப்படி வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. பொரியல் பண்றீங்கல்ல, பீன்ஸ் கேரட் பொரியல் எல்லாம் பண்றேன். அப்புறம் எல்லா பொரியல்லையுமே நான் வந்து தேங்காய் வந்து ஏன் பயன்படுத்தினா, மோஸ்ட்லி எங்க சைட்ல வந்து எப்பயாவது பயன்படுத்துவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்பவுமே சொல்றது, ஒரு பச்சை தேங்காவை நீங்க அப்படியே சாப்பிடலாம், அது அவ்வளவு நல்லது. ஆனா ஒரு ஃப்ரைட் ஆகும்போது அதோட ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்றேன், பொரியல்ல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட நல்லா நிறைய பொரியல் வச்சு சாப்பிடலாம். ஸோ அதுதான் வந்து மேட்டர். சரிங்களா, அதுக்கப்புறம் எங்களோட சைடு மேக்சிமம் இந்த தேங்காய் துருவல் எல்லாம் போட்டுலாம் பண்ண முடியும். நார்மலா ஃப்ரை பண்ணுவோம், அப்புறம் வந்து ஒரு சில நேரம் வந்து சேர்க்கறது, அவ்வளவுதான். ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்க்காமலே செய்வாங்க. அப்புறம் ஒரு சில நேரம் கொஞ்சமா தூவி விடுவாங்க கடைசியில. ஆனா இந்த மாதிரி செய்யும்போது வேண்டாம். சரிங்களா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நேற்று வந்து ஒரு ஃபேமிலி டான்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தேன். அது எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பிப்ரவரி மந்த் வந்து ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக திருச்சி போயிருந்தேன் இல்லையா. நானும் குட்டி பையன் தருணும் போயிருந்தேன். நீங்க புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது, பிப்ரவரி மந்த் போயிட்டு வந்திருந்தேன் நான் ஊருக்கு. ஸோ நானும் தருணும் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு போயிருந்திருந்தேன், அங்க நான் இருக்கேன், இங்க அவருக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமே அதே ஒரு அவரை பாக்குறது அதுலயே இருப்போம் இல்லையா. அப்பெல்லாம் நான் அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணல. ஆனா அங்க உள்ள மினி விளாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். அப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது, அது வரைக்கும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து போடல கொஞ்ச நாளைக்கு வீடியோ. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தது அந்த கல்யாணத்துல, என் தங்கச்சி கல்யாணத்துலதான் அந்த போட்ட ஆட்டம். அது செம்மாட்டம். உண்மையாவே அந்த ஒரு டயலாக் என்னடா ஒரு மாதிரியா இருக்கு, மூஞ்சியா தான் தடவிக்கிட்டே இருக்கேன். அதுல இப்போ ஒரு மாதிரி வேர்க்குது, மழை வந்துச்சுங்க, ஒரு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு. அதே போட்டிருந்தேன் பாத்தீங்களா. கிடைக்கிற நேரத்தை வந்து தவற விட்டுறாத. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல மகிழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்டதான் இருக்கு, அது தேடாத, நீனே உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதுதான், நான் எப்பவுமே சொல்லுவேன். அடுத்தவங்கள மகிழ்வித்து மகிழ் ஒரு விஷயம், மகிழ்வித்து மகிழ். இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தோஷம் வந்து நம்ம கிட்ட மட்டும்தாங்க இருக்கு, அதை நம்ம தான் உருவாக்கணும், தேடக்கூடாது அப்படின்றது உண்மைதான். அது உண்மை. சந்தோஷம் எனக்கு இல்ல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும். சந்தோஷம்னா ஒரு குட்டி செலிப்ரேஷன் வீட்டுக்குள்ளே பண்றோம், ஏதோ ஒரு விஷயம், அந்த மொமெண்ட்டை நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி சந்தோஷத்தை நம்மளாதான் கிரியேட் பண்ணணுமே தவிர, அது கிடைக்கும் உட்காந்தோம்னா காலம் முழுக்க நமக்கு அந்த சந்தோஷமே கிடைக்காது. நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. சோ எப்பவுமே ஒருத்தவங்க அவங்க வந்து நமக்கு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம நினைக்க கூடாது. மகிழ்வித்து மகிழ், நீங்க அதை ஒரு நினைச்சுக்கோங்க. அடுத்தவங்களை மகிழ்விக்கும் போது நமக்கு தன்னால அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்லன்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த டே உங்களுக்கு சூப்பரா அமையும். அந்த மாதிரி சொல்றேன், மகிழ்வித்து மகள். நான் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஒரு விஷயம் அவங்க நமக்கு செய்யணும்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா யாரோட லைஃப்லயுமே சந்தோஷம் எதுவுமே இருக்காதுங்க.
நம்ம வந்து எதையுமே யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது உண்மையாவே அது வந்து ஒரு சிறப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரிங்களா. எல்லாருமே சந்தோஷமா இருங்க. கிடைக்கிற டைம் எல்லாமே சந்தோஷமா பயன்படுத்துங்க. நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்து போறது, இதெல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு நிம்மதி இருக்கும். நீயா நானா அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல நிம்மதி போயிடுங்க, சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நம்ம வீட்டுக்குள்ள தானே அது வந்து ஒரு இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு இருக்காம சில விஷயங்கள்ல நம்ம வந்து இறங்கி போய் அப்படி வந்து இருந்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க வெயிட் லாஸ் சேலஞ்சை விட நீங்க கொடுக்குற இந்த மாதிரி மோட்டிவேஷன் லைஃபுக்குமே சூட் ஆகுது அப்படின்னு சொன்னதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க கிச்சனு. இங்க இந்த ஸ்லாப் இருக்கு, இங்க கிச்சன் இந்த அடுப்பு இருக்குது, இதுதான் இருக்கு. இத கிச்சனா, அங்க ரூம் காமிக்க பெட்டு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிவி, அந்த சைடு இது ஒரு ரூம். அப்புறம் இங்கிட்ட ஒரு பாத்ரூம் காட்டுவேன் இல்லையா, அதுதான் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல. அவ்வளவுதான். இதே மாதிரி மேல இருக்குது. இதே மாதிரி கிச்சனை தான் நாங்க வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூமா கிரியேட் பண்ணிருக்கோம். அங்க அம்மாச்சியும் கவனப்படுத்துறதுக்கு இதே மாதிரி பெட்டு, அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் இங்க டிவி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நான் கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி வந்து போட்டிருக்கோம். சோ இதுதான் நம்மளோட வீடு. சோ அதனாலதான் நான் வந்து காட்டுறது கிடையாது. சோ இது என்னத்தை காட்டுறதுக்கு, நம்ம வீடியோஸ்ல காட்டுறது தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டீட்டெயில்டா நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். நிறைய கேட்டுட்டே தான் இருக்கீங்க. சோ காமிக்கணும்னா சொல்லுங்க, நான் காமிக்கிறேன். இதேதான் டெய்லி உங்கள்ட்ட என்ன காமிச்சிட்டு இருக்கணும், அதுதான் வீடு. சோ அதான் குட்டியா இருந்தாலும் அழகா 2 இதுவா பிரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். ஒரே வீடா அப்படி நீளமா இருந்துச்சுன்னா அது பெருசா தெரியும், நமக்கு மேலையும் கீழே இருக்கிறவங்க குட்டியா தெரியும். சோ அதான். ஆனா ஒரு சூப்பரான வீடுங்க, ஒரு பளிச்சு, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், பிடிச்சமான வீடு. இந்த ஏரியால இவ்வளவு நாள் நாங்க வந்து கோட்டர்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கோம். அந்த கோட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை நாங்க கல்யாணம் பண்ணி புதுசு வந்தப்பெல்லாம் பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ங்க, செம்மையா இருக்கும். நம்ம அம்மாச்சி வேலை பார்க்குற இடம், அவங்களோட வீடு, நம்மளோட வீடு, அவ்வளவுதான். அது ஃபுல்லா ஃபார்ம் ஹவுஸ், பெரிய ஒரு ஏக்கர் கணக்குல இருக்கும். அவ்வளவு செடிகள் எல்லாமே வச்சிருப்பாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது வந்துருந்தோம். அதுக்கப்புறம் வேற வேற வீடு. இது வந்து சிட்டிக்குள்ள, ஃபார்ம் ஹவுஸ் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும், இது வந்து சிட்டிக்குள்ள. இது மெயினான ஏரியால இருக்கும், விஐபி ஏரியால இப்ப இருக்கும். ஏன்னா எம்பிசில அம்மாச்சி ஒர்க் பண்றதுலாம் அவங்களுக்கு கொடுத்த கோட்ரஸ் தான் இது. ஸோ அதனால இந்த வீடு தான் இப்படி சின்னதா அமைஞ்சிச்சுன்னா மேலே கீழே இருக்கிறதுனால அப்படி வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ள அவங்களோட பங்களா, நமக்கு கோட்ரஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு இந்த ஏரியா வந்து இது வந்து நாங்க இருக்கிறது ஒரு ஏரியானா, இதுக்கு பின்னாடி டிடி ஃபிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கு. அங்க ஃபுல்லாமே நிறைய பேர் இருப்பாங்களா. இப்ப நம்ம வீடு மெயின் மாதிரி, இப்ப நம்ம வெளியே போய் நிக்கிறோம்னா எல்லாம் ஹை ஹலோ சொல்லிட்டு போற மாதிரி நம்ம வீடு ஒரு மெயினான ஒரு இதுவா. நம்ம வீட்டுக்கு ஏற்றப்பே ஒரு கிளினிக் இருக்கு, அவங்களுக்குள்ள நின்றுகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீடு வந்து ஒரு மெயின், ஒரு நமக்கு வந்து ஒரு தனிமையே ஃபீல் ஆகாதுங்க, ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர் சரிங்களா. அப்புறம் பால் கொலக்கட்டை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, அது அரிசி மாவுலதான் நம்ம வந்து செய்வோம், சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கொழுக்கட்டை வந்து இப்ப கேட்டிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பா அவாய்ட் பண்ணது, 1-2 ஆசைக்கு சாப்பிட்டுட்டு சுண்டல் கொஞ்சம் வச்சு அப்படி சாப்பிட்டுக்கோங்க. மத்த நாள் எல்லாம் நீங்க வந்து அரிசி மாவு, அதுல வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கு, இதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ்க்கு. ஸோ அதனால அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா. அதான். அப்புறம் வந்து கார்ன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. இப்ப வந்து உங்களுக்கு ராகில எல்லாம் நீங்க வந்து புட்டு செஞ்சு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிப்புக்கு பதிலா வெறும் தேங்காய் துருவல் மட்டும் போட்டு ராகி புட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சரிங்களா. அது ஒண்ணு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்கட்டும், நார்மல் கார்ன் இருக்கட்டும், சுட்டோ இல்ல அவிச்சோ எப்படினாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இல்ல ஒரு சாலட் மாதிரி ஸ்வீட் கார்னோ இல்ல கார்னை வந்து அவிச்சிட்டு அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி, பெப்பர் வந்து ஆட் பண்ணி, உப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சாலட் மாதிரி சாப்பிடலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அப்படியும் சாப்பிடலாம். நம்ம வந்து அவிச்சு சுட்டு எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது சரிங்களா. கம்பு சேமியா, ராகியா சேமியாவா நான் பாருங்க, ஐயோ, கம்பு சேமியா, ராகி சேமியாலாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து ராகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில லைட்டா வந்து அவிச்சிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பாங்க. அதுல வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து செய்யுங்க சரிங்களா. வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா அந்த இது
அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை தூவிட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா முட்டை கூட அதுல எல்லாம் சேர்த்து ஒரு சில முட்டை சேமியா மாதிரி செய்வாங்க, அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? கம்பு, அதான் சொல்லுவேன் நான், கம்பு ராகி இதெல்லாம் வந்து கிடைக்குது பத்தியா இப்போ மில்லட்ஸ்ல எல்லாம் பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்பப்போ கிரேவிங் டைம்ல நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதுல முடிஞ்ச வரைக்கும் முட்டை, நிறைய வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து மீன் மேக்கர்னு சொல்ற சோயா சங்க்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி அளவா எடுத்துக்கோங்க. அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. சரிங்களா? அது டின்னருக்கு சாப்பிடலாமா கேட்டீங்க, சாப்பிடலாம். அளவுதான் முக்கியம். அதுல வெஜிடபிள்ஸ், எக் இல்லைன்னா இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்க்கு எல்லாருக்குமே சேர்த்து அப்படி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து எந்த பழம் எடுத்துக்கலாம்? நான் பாட்டுக்கு பனானா இவ்வளவு நாள் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கேன் டெய்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாழைப்பழம் வந்து வெயிட் கெயினுக்கு உள்ளது, வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம். இனிப்பு சுவை அதிகமா இருக்குல்ல, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் சுத்தமாவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. சரிங்களா? செவ்வாழை கிடைச்சிச்சுன்னா அது வந்து அதுல கொஞ்சம் ஃபைபர் இருக்குது, அதனால கம்மியா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? குட்டியா இருந்துச்சுன்னா ஒரு வாழைப்பழம், அவ்வளவுதான். ஃப்ரூட்ஸ்ல என்ன வாழைப்பழம் எல்லாம் ஃப்ரூட்ஸ்ல என்ன குளருது வாங்கி, என்ன ஃப்ரூட்ஸ்ல என்ன வாழைப்பழம் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்ல வரேன் நான் வாட்டுக்கு. ஃப்ரூட்ஸ்ல என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படி வெயிட் லாஸ்னா, ஆரஞ்சு, பப்பாளி, தர்பூசணி, அதுக்கப்புறம் திராட்சை, இந்த மாதிரி. அதான் நான் சொன்ன பழத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி, இனிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட். அவ்வளவுதான். ரவை வந்து எது சாப்பிடலாம் அப்படிங்கிறதுங்க, கோதுமை ரவை, வெள்ளை ரவை, எல்லா ரவையும் சாப்பிடலாம். சரிங்களா? எல்லாமே கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான். ஆனா எப்பவுமே சொல்றேன், ரவை உப்புமா செய்யறீங்கனாலும் அதுல வந்து ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யுங்க. அதான் எப்பவுமே சொல்றது. கோதுமை ரவையில நான் வெண்பொங்கல் பண்ணுவேன், செம்மையா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏதாப்புல ரெசிபிஸ் மாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை ரவை எடுத்துட்டு அது கூட பச்சை பயிர் சேர்த்து வேக வச்சு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளோட இனோவேஷன் தான் இது. ஹெல்தியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும், அதை எடுத்துக்கிற அளவு நமக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? ஆல்ரெடி நான் நிறைய ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் எடுத்துக்கலாமா, வெள்ளை அவலாவது சிவப்பு அவலாவதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க எந்த மாதிரி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அதாவது நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு எதுனாலுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் மட்டும் போட்டு அதுல உள்ள ஸ்வீட்னஸ் வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அகைன் வந்து ஒரு பக்கத்துல ஒரு ப்ரோட்டீன்ஸ்க்காக ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு பயிர் வகை அவிச்சு அந்த மாதிரி. 15 days 15 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கரெக்டா பண்ண சிஸ்டர். அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிவ் அப் பண்ணீங்க? 15 நாள் தொடர்ந்து பண்ணிருக்கீங்க. அதையே ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நீங்க ரெகுலரா பண்ணும்போதுதாங்க அந்த ஒரு பலன் கிடைக்கும். நம்ம பாதியில கிவ் அப் பண்ணிடுறோம், அப்ப எப்படி நமக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுங்க? அப்படி இது பண்ணாதீங்க. தீபாவளிக்குள்ள நம்ம இவ்வளவு குறைக்கணும், இது ஏதோ ஒரு டார்கெட். என்னோட பர்த்டே வருது, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது, இதுல நான் வந்து இந்த ட்ரெஸ் போடணும், அழகா போடணும் அப்படின்னு ஒரு நமக்குள்ளே ஒரு வெறி வரணுங்க. அப்பதான் நம்ம அதை வந்து செய்ய முடியும். ஆனா எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனா நம்ம எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி இதை வந்து செயல்படுங்க. சரிங்களா? அப்பதான் வந்து குறைக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இது உங்க கையில தான் இருக்கு. அசால்ட்டா நீங்க வந்து விட்டுட்டேன்னு சொல்றீங்க, ஆனா அதுல வந்து நீங்க எவ்வளவு லாஸ் ஆயிட்டீங்க பாருங்க. 15 நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நம்ம வெயிட் லாஸ் விட்டுருக்கீங்களேன்னு யோசிச்சு பாருங்க சிஸ்டர். சரிங்களா? நிறைய பேர் வந்து அவ்வளவு குறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பட்ட அவமானங்கள், நம்ம இந்த ட்ரெஸ் போட முடியலன்ற ஒரு விஷயம், நம்ம ஹெல்த்துக்கு இவ்வளவு இஷ்யூஸ் வருது அப்படின்ற ஒரு வெறி, அதுதான் நம்ம வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கும். சோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? விட்டுறாதீங்க. ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது எதெல்லாம் போட்டு நீங்க சாப்பிடுறீங்கன்றது கேளுங்க. எந்த சுகருமே ஆட் பண்ணிடாதீங்க. சோ அதுதான் வந்து. மற்றபடி நீங்க வந்து ஹெல்தியான வெர்ஷன்ல பண்றீங்கன்னா அளவா எடுத்துக்கோங்க, பால் எல்லாம் சேர்க்காதீங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று சொல்லும் போது நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லி மறந்துட்டேன் சிஸ்டர். தான் அம்மா அப்பா வந்து எனக்கு இறந்துட்டாங்கன்ட்டு நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சிஸ்டர். ஒரு வீடியோல பார்த்தேன், என்னாச்சு இதை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், சாரி சிஸ்டர் உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தேனா அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்னங்க இருக்கு, நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்ம ஹெர்ட் ஆகுறதுனால என்ன இருக்குது? ஒன்னும் இல்லை. நீங்க வந்து நல்லது கேட்டுக்கீங்க, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்டுக்கீங்க. அப்பா வந்து எனக்கு 2 வயசுல இறந்துட்டாங்க, 2.5 வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த டைம்ல அப்பா இறந்துட்டாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு 14 வயசு 14-15 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. சரிங்களா. அப்பா வந்து முடியாம தான் இருந்தாங்க. அம்மாவுமே வந்து நல்லாதான் இருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் லங்ஸ் பிரச்சனை வந்து அவங்களும் முடியாம தான் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து என்னோட தாய் மாமா இருக்காங்க. அப்பா இல்லாம அம்மா வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க 14 வருஷத்துக்கு இருந்தது. அப்புறம் அம்மாச்சி, அப்புறம் எங்க தாய் மாமா, எங்க சித்தி எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட். அவங்களோட உதவியோட தான் அம்மா வந்து எங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கடைலாம் வச்சிருந்தோம் நாங்க. ஸோ அதான். எனக்கு ஒரு அண்ணா. சரிங்களா. என்னோட 1 வயசு மூப்பு. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா வந்து 2 வயசுல இறந்துட்டாங்க, 2-3 வயசுல இறந்துட்டாங்க. ஆனா அந்த 2-3 வயசுல அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரான் என்னை வந்து சொல்லுவாங்க. அதனால ஒரு ரொம்ப மிஸ்ஸிங் இல்ல. இருந்தாலுமே இருக்கும். ஒரு ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்களை அவங்க அப்பா கொண்டு வந்து விடும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பா அது அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து எங்க அம்மா வந்து ஒரு புருஷன் இல்லாதவங்களுக்கு நிறைய விஷயங்களை சமாளிப்பாங்கல்ல, அதையும் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அம்மா அழுகும்போது நானும் உட்காந்துலாம் அழுதுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் அது ஒரு பாட்டு. அம்மா வந்து ஒரு 14 வருஷம் இருந்திருக்காங்க என் கூட. யோசிச்சு பாருங்க. எனக்கு தலை சீவி என்னை பக்குவமா பார்த்து அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ரொம்ப எனக்கு கொடுத்துருக்காங்களா. அது ரொம்ப எனக்கு தாங்க முடியாத ஒரு வலி. யோசிச்சு பாருங்களேன். அப்பா வந்து சின்ன வயசுல போயிட்டாரா, அந்த அளவுக்கு எனக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு 80% இருக்குன்னா இது 100% வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எங்க அம்மா இல்லாததுதான் எனக்கு ரொம்ப. யோசிச்சு பாருங்க. 14-15 வயசுல நான் வயசு கூட வரல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வர்றேன். அம்மா வந்து சொல்றாங்க வயசுக்கு வரும்போதெல்லாம் என் மகளுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும். எங்க 3 மாமா, எனக்கு தாய் மாமா எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் பண்ணணும்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இல்ல அந்த இடத்துல. எனக்கு நான் வயசுக்கு வரும்போது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட அப்பையிலேருந்தே எங்க அப்பா இறந்ததுலேருந்தே எங்க தாய் மாமா, எங்க சித்தி, அம்மாச்சி தான் எங்களுக்கு ஆதரவு. ஸோ இப்போ வரைக்குமே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை படிக்க வச்சு என்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னெல்லாம் செய்வாங்களோ, கல்யாணம் பண்ணதுல இருந்து சீசனத்துல இருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் காது குத்து வச்சாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க சித்திங்கெல்லாம் உண்மையாவே சொல்லணும்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. எங்களுக்கு அப்புறம் தான் அவங்க பிள்ளைகளை யோசிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாவே நான் எங்க மாமாவா இருக்கட்டும், எங்களோட சித்திங்களா இருக்கட்டும், எனக்கு எங்க அம்மா அப்பாவை எடுத்தாலும் எங்களுக்கு இவ்வளவு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. என்னோட அம்மாச்சியும் என்னோட பிரசவம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு 2வது பிரசவம் இங்கே நடந்துச்சு எனக்கு. அம்மாச்சியெல்லாம் 2 பிள்ளைங்களுமே பார்த்துட்டாங்க அம்மாச்சி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சு அவங்களும் இறந்துட்டாங்க அம்மாச்சியும். இப்போ சித்திங்க மாமாலாம் இருக்காங்க. இன்ன வரைக்குமே எங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக இப்ப நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறதும் இப்ப எங்க அம்மாவுக்கும் சித்தி பசங்க தான் இவங்க. சித்திச்சி என்னோட மாமியா இருக்காங்களா அம்மாச்சி, எங்க அம்மாவுக்கும் சித்தி அந்த மாதிரி. சரிங்களா. ஸோ அக்கா பொண்ணு மாதிரிதான். நானு சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். கல்யாணம் பண்ணி வந்த இடமும் நம்ம ஒரு இழந்தோம்னா ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்களே கடவுள். ஸோ அந்த மாதிரிதாங்க உண்மையாவே என்னோட லைஃப். ஸோ நம்ம யாராவது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நாமளும் போயிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைஃப் மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த ராஜாராணி மூல சொல்லுவாங்க. டெஃபினெட்லி அது உண்மைதாங்க. என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இப்ப என்னோட அம்மா அப்பா நினைவுக்கே வராத அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய அழுதுருக்கேன். 14 வயசுல அம்மா இறக்குறாங்க. 23 வயசுல கல்யாணம். கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்துப்பேன். ஆனா உண்மையாவே சொல்றேன், எங்க அம்மா அப்பா கடவுளா இருக்காங்க. அவங்களோட திங்கிங் வராத அளவுக்கான ஒரு லைஃப் எனக்கு உண்மையா சொல்லணும். அதுதான் வந்து நான் சொல்லணும். ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் முன்னாடி அந்த கல்யாணம் பண்ண ஸ்டார்டிங்ல. அப்புறம் அப்படியே ரெக்கவர் ஆயிட்டேன். ஸோ ஒரு சூப்பரானதை எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு கிரியேட் பண்ணி இப்ப என்னோட அம்மாச்சி இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களும் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி நல்ல லைஃப் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பிளஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ இதாங்க என்னது. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் அடுத்ததை சொல்றேன். சரிங்களா. ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அதுதான். சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.8 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஸோ அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லேட்டா தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு செம்பு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி தான் இன்னைக்கு வந்து நான் காலையில வந்து குடிக்கிறேன். சோ இந்த மாதிரி கூட வந்து குடிச்சுக்கலாம் சரிங்களா. வெது வெதுப்பா ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்க கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பர்கர் அவங்களாவே எப்படின்னா நடுவுல வந்து முட்டை வந்து பன்னா ஆம்லேட் மாதிரி போட்டு அதை சென்டர்ல வச்சு பிள்ளைங்களுக்கு கெச்சப்லாம் போட்டு கொடுத்தாங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து ஆயிட்டு இருக்குது. அந்த சிக்கன் சலாமி இல்லை சாரி சிக்கன் சாசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆம்லேட்ல வந்து போட்டு வச்சு கொடுத்தாங்க. ஆயில் ரொம்ப கம்மியா தான், லைட்டா கிரீஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபில்லிங் இருக்கும், ப்ரோட்டீன் நிறையா. அதுக்கப்புறமா அப்புறம் அவங்க 2 பேருக்கு காஃபி மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா வந்து வீடை கிளீன் பண்ணி விட்டேன். உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன், இதை நீ எடுக்காதடா நான் எடுக்காதடான்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சோ என்னடா மேல பார்த்துட்டே இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா, நான் வீடியோ எடுக்கிறத ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் வந்து பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா சரி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் எப்ப 11 மணி மேல கொடுப்பேன். சோ அதனால 2 பேருக்கும் இஞ்சி டீ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிவில் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் மூவி வந்து ஓடிட்டு இருந்தது, உனக்கும் எனக்கும். செம்ம மூவிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சூப்பரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு ஒரு சைடு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து அரைச்சிடலான்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு தூளையே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு மிளகு நிறைய அதை தூள் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி அரிசி ஊறிடுச்சு அதையும் உழ வச்சு விட்டுறலாம் குக்கர்ல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் சைட்ல. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நல்லா உரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா அதையும் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படி. அதுக்கப்புறம் அரைச்சிட்டேன். குக்கரும் இந்த சைடு வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. என் பையன் அரைச்சிட்டே இருக்கும்போது வீடியோ இருந்தான் அவன் தான். அதுக்கப்புறம் என்னடான்னு பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து மட்டனும் ஈரல் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன், கோழி ஈரலும் மட்டனும். அதனால கோழி ஈரல் பண்ணி சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து வெங்காயம் எல்லாம் நறுக்கிக்கலான்ட்டு நறுக்கிட்டேன். மட்டன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சோம்பு மட்டும் பொரிய விட்டு வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். இடையில ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸா வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரிங்களா, மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அந்த ஈரலையும் சேர்த்து நம்ம ஒரு வந்து வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா. அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்துருக்கீங்களா ஈரல். எனக்கு நாட்டு ஈரலை கோழி ஈரல்னா பிடிக்குங்க. இதுல மசாலாவுக்காக என்ன கரைச்சி குழம்புல இது கொஞ்சமும் மிளகு தூள் மட்டும் சேர்த்து இதை வந்து பெரட்டி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க குக்கர் ஓபன் பண்ணா சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசி கொஞ்சம் கரம் மசாலா தூவி அதை வந்து கிளறி விட்டோம்னா சூப்பரான ஈரல் வந்து ரெடி ஆயிடும். உப்பு முன்னாடியே போட்டுட்டேங்க, அதான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மசாலா பொடையிலே போட்டுட்டேன். திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே டக்குன்னு வெயில் போடுது, அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது, இப்படிதாங்க இருக்குது. அப்புறம் ஹாட்ல ரைஸ் வந்து மாத்தி வச்சுட்டேன். இங்கிட்டும் வந்து சூப்பரா வந்து பாருங்களேன் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன் நான். ஸோ அதான் வந்து சூப்பரா ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பும் நல்லா சதையும் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் தண்ணி ஊத்துறேன்னு இது மாதிரி இது உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து மட்டன் குழம்புக்கு சிம்பிளா எப்படின்னா எண்ணெய் சூடு பண்ணிட்டு கரம் மசாலா பேஸ்ட் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்காக வந்து மட்டன் மசாலா சோம்பு வந்து நல்லா அப்படியே நுணுக்கி வச்சிருந்தேன் அது, அப்புறம் கரம் மசாலா அந்த மஞ்சத்தூள் வீட்டுல இருக்க குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுட வதக்கி விட்டுக்கிட்டேன். மட்டனுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா வந்து வெந்துருச்சு பாருங்களேன். எங்களுக்குலாம் நல்லா சாஃப்டா வெந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் மசாலா நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் மட்டன் மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து சுருள வந்து வளர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா மட்டன்ல வந்து இறங்கும். தண்ணியோட உடனே சேர்த்துடக்கூடாது. மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியா வச்சிருக்கிறேன் நான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
சூப்பரா வரும் பாருங்களேன். கலர்ஃபுல்லா ஆகுது. நல்ல வாசனையா இருக்கும். ஒரு சிம்பிளானதை தான் பண்ணேன் நானு. அப்புறம் நல்லா கொஞ்சம் மிளகு தூள் வந்து தூவி விட்டுக்கிட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து சூப்பரா இருக்கு பாருங்களேன். சூப்பு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கறியில வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேவையான உப்பு எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுல தேங்காய்லாம் நான் வந்து சேர்க்கல. ஏங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது எப்பவும் மட்டன்லயே கொஞ்சம் ஃபேட் இருக்கலாம். அப்ப நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றும் போது இன்னும் வந்து நிறைய பேர் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சு ஊற்றும் போது ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சூப்பரா வந்து மட்டன் குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி அந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி பச்சை மிளகா உப்பு போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணிட்டு சாதம் மட்டன் குழம்பு மட்டன் ஈரல் அதுக்கப்புறம் அந்த சாலட் பண்ணல அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓட்ஸ் களி தான் வந்து கிண்டுறேன். ஒரு அரை கிளாஸ்க்கு மேல தண்ணி வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். அவ்வளவுதான். களி மாதிரி வந்தா போதும். தேனால உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்ச் வச்சுக்கலாமா. ரவை களி கொஞ்சம் வெள்ளரிக்காய் அப்புறம் ஈரல் கொஞ்சம் மட்டன் குழம்போட மட்டன் கொஞ்சம் அதுக்கப்புறமா அந்த தக்காளி வெங்காயம் போட்டு சாலட் பண்ணதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இந்த வயிறு வலி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வந்து மழை விட்ட மாதிரி கொஞ்சம் இருக்கு. திடீர்னு வருது. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகலாம். எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. பிள்ளையவே வெளியில கூட்டிட்டு போகல. சோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த ஏரியாவையே நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்து இருக்குங்க. ஏ பிளாக் டி பிளாக் அந்த மாதிரி அது ஃபுல்லா பிளாக்கே நல்லா சுத்திட்டு எனக்கு த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கேக் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க இப்படிதான் இருக்கு த்ரெட்டிங் பண்ணதும். ஒரு 2-3 டேஸ்ல நல்லா தெரியும் பளிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்லர் போய் பண்றேன்னா இது ஒரு விஷயம் தாங்க பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து 2 புருவுமே ஒட்டும். அது ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சதுதான். ஃபேஸே பிரைட் ஆன மாதிரி இருக்கும். சரி நம்மளோட டின்னர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:30 to 7 சாப்பிட முடியாது. 7 ஆக போகுது சொல்லிட்டு அந்த மட்டன் பீஸ் நல்லா எடுத்து வச்சுட்டு ஈரம் எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு இப்படி சாப்பிட்டுக்கிற ஃபில்லிங்கா. சரிங்களா? நான் எடுத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடணும் நமக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு தோசை வச்சு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலான்ட்டு தோசை ஊத்தி மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தேன். எனக்குமே டெம்ப்ட் ஆச்சு. ஆனா ஆல்ரெடி நம்ம வயிற்ற ஃபுல் பண்ணிட்டோமே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அரிசி கடைசியா வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சோறு மீதமாயிடுச்சுங்க. அதுல எல்லாம் தண்ணி ஊத்தி வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ் பண்ணி லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் ஒரு வீடியோ பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.